கர்த்தாவே, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய பராமரிப்பு என்பதே. ஆகாப் என்கிற ராஜா கர்த்தருக்கு விரோதமாக துன்மார்க்கமாய் ஜீவித்து வந்தான். அதனால் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியான எலியாவின் மூலமாக பனியும் மழையும் இனி தேசத்தில் பெய்யாது என்று ஆகாபினிடத்தில் சொல்லச் சொன்னார். அதின்படியே அந்த நாட்களில் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. கர்த்தரோ எலியாவுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். கர்த்தர் எலியாவினிடத்தில், நீ யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த கேரித் ஆறும் வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கும் ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்று தம்முடைய ஜனங்களை பராமரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிய முடியும். ஒரு இடத்தில் எலியாவை தங்க வைத்து பராமரித்த கர்த்தர் அங்கே குறைவு உண்டானதும் மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இடங்கள் மாறலாம், காலங்களும் மாறலாம். கர்த்தர் மாறாதவராக நம்மை சரியான சமயத்தில் சரியானபடி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சித்தத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்தும், பராமரித்து காப்பாற்றும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.